வாழ்ந்து என்ன ஆகப் போகிறது, செத்து தொலைகிறேன். செத்து என்ன ஆகப் போகிறது, வாழ்ந்து தொலைகிறேன். இது சினிமாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இயக்குனர் எழுதிய கவிதை. இது எல்லாருக்குமே தெரியும், மேக்சிமம் படிச்சிருப்பீங்க. பப்ளிக்கில் இருக்கிறவங்களுக்கு தான் இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதாவது ரெண்டே ரெண்டு வரி எவ்வளோ பெரிய ஒரு அர்த்தத்தை கொடுக்குதுன்றதை நீங்கள் பாருங்கள். ஒரு மனுஷனால் இங்கே வாழவே முடியல, எல்லாத்திலையும் தோத்துட்டான். ஸோ அவன் செத்துணும்னு முடிவு பண்ணுறான். அதனால் வாழ்ந்து என்ன ஆக போகிறது, செத்து தொலைகிறேன்னு முடிவு பண்ணிட்டான். சரி, சாகிற இடத்துக்கு போயாச்சு. அங்கே சாகிற இடத்துல இருந்து ஒரு செகண்டு யோசிப்பாங்கள்ல, ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்துருக்கிற எல்லா விஷயங்களும் ரீகலெக்ட் ஆகும். அதெல்லாம் யோசிச்சுட்டு இப்போ குதிக்க போகும்போது, அதாவது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கீழே எங்கேயோ ஒரு இடத்துல குதிக்கணும். அப்படி சூசைட் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோ, ஒரு சூசைட் பாயிண்ட் இடத்துல போய் தான் அவன் சூசைட் பண்ணிக்க போகிறான். அந்த குதிக்கும் போது இப்போ செத்தம்னா என்ன நடக்கும் அப்படின்றதையும் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்ப்பாங்க இல்லையா? அது யோசிக்கும் போது அவனுக்கு வருது, செத்து மட்டும் என்ன ஆக போகிறது, வாழ்ந்து தொலைகிறேன். ஸோ ரெண்டே ரெண்டு வரி தாங்க. அந்த ரெண்டு வரி வாழ்க்கையோட அர்த்தத்தை எவ்வளோ அழகாக சொல்லிட்டு பாருங்கள். இந்த கவிதைக்கு நிறைய அவார்ட்லாம் கொடுத்தாங்க, நிறைய கூப்பிட்டு பாராட்டினாங்க. அதுபோல் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப டவுன் ஆகிட்டேன். அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உங்களுக்கு தான் தெரியுமே, கொஞ்சம் தோத்துட்டோம், எல்லாரும் விட்டுட்டு ஓடி போய்ட்டவங்கல்ல. ஸோ அதுபோல் சுச்சுவேஷனில் இருக்கும்போது நிறைய வீடியோக்கள் பார்த்தேன். இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற மோட்டிவேஷன்ஸ் வீடியோக்கள் நிறைய பார்க்க ஆரம்பித்தேன். அந்த வீடியோவில் பேசுகிறவங்களாம் எனக்கு யார் என்னன்னே தெரியாது. சிலதெல்லாம் இங்கிலீஷில் இருந்தது, சிலது தமிழில் இருந்தது. இங்கிலீஷில் இருந்தெல்லாம் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த வார்த்தைகள் என்னை உற்சாகப்படுத்தின விதம் கொஞ்சமாக சொல்ல முடியாதுங்க. என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்துச்சு. அந்த ஃபெயிலியர் லைஃப்பில் இருந்த என்னை பாசிட்டிவான லைஃபுக்கு போகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணிச்சு, அவ்வளோ சப்போர்ட் பண்ணிச்சு. தொடர்ந்து வீடியோ ஒரு 6 மாதம் நான் அவ்வளோ வீடியோக்களை பார்த்துருப்பேன். அந்த வீடியோ பார்க்க பார்க்க எனக்கு தன்னம்பிக்கை அதிகமாகச்சு. ஏற்கனவே தன்னம்பிக்கை நமக்கு ரொம்ப அதிகம்தான். இருந்தாலும் ரொம்ப நம்ம தோற்று போய் ஒரு இடத்துல இருக்கும்போது எந்த சப்போர்ட்டுமே இருக்காது. நம்ம லைஃப் அவ்வளோதானா, முடிஞ்சிடுச்சா அப்படின்ற இடத்துல இருக்கும்போது வெளியிலேருந்து வர ஒரு ஒரு வார்த்தைகளும் நமக்கு பொன் மாதிரி தெரியும், கடவுளே சொல்கிற மாதிரி தெரியும். எனக்கு அந்த மோட்டிவேஷன் வீடியோ போகிற எனக்கு அப்படி தான் தெரிஞ்சது. தொடர்ந்து அந்த வீடியோக்களை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு தன்னம்பிக்கை வளர்ந்தது. அதுக்கப்புறம் என் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய மாதிரி வர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, யாரோ போடுற ஒரு வீடியோ நம்மளை உற்சாகப்படுத்துதில்லை, நாம் பார்த்த வீடியோக்கள், நமக்கு தெரிஞ்ச அனுபவங்களை மற்றவங்களுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி, மற்றவங்களுக்கு உற்சாகப்படுத்துகிற மாதிரி நம்ம வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பித்து நிறைய வீடியோக்கள் போட ஆரம்பித்தேன். அதனால் இந்த தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய வீடியோக்கள் யார் போட்டாலுமே நீங்கள் பார்க்கலாம், அது தப்பு இல்லை. அது அவ்வளோ பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். பணம் காசு, அதாவது பணம் பொருள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல வார்த்தைகள் ஒருத்தனை உயர்த்தும்.